PET-CT scan என்னன்னா just cancer உங்க உடம்புல இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேஜ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் அப்புறம் உங்க உடம்புல பாக்கி இருக்கா கேன்சர் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த கேன்சர் பாக்கி இருக்குன்னு சொன்னோம்னா தென் திருப்பி உங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் பயோ இமேஜிங். பிகாஸ் கம்பேர்ட் டு அதர் சிடி ஸ்கேன் ஆர் எம்ஆர்ஐ உங்களுக்கு வந்து வெறும் கட்டி தான் இருக்குன்னு தெரியும். அந்த கட்டியில் கேன்சர் இருக்கா, அந்த கேன்சர் ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கேனில் தான் தெரியும். இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு பேஷண்ட்ஸ் கிட்ட சில நீட் சம் ப்ரிகாஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து சுகர் இருந்தால் அதில் வந்து கண்ட்ரோல் இருக்கணும். அதுக்கப்புறம் தென் வி ஆஸ்க் ஃபார் an FTG, ஃப்ளூரோ டிஆக்சி குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன், F18 FTGன்னு சொல்லுவோம். விச் வி கெட் இட் ஃப்ரம் பெங்களூர். இப்போதைக்கு இன்னைக்கு ஸ்டேஜில் கோயம்புத்தூரில் இந்த மெடிசன் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இந்த மெடிசன் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் பெங்களூர். எங்களுக்கு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டட் பை ரோட். ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே தினம் வாங்கி ஸ்கேன் இருக்கிற அன்றைக்கி வாங்கி நாங்கள் மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணி 45 மினிட்ஸ் கழிச்சு ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இந்த மெடிசனுடைய லைஃபே 2 hours தான். ஸோ அதனால தான் இந்த ஸ்கேன் காஸ்ட்லி. ஒரு வகையில் சொல்லுவாங்க இந்த ஸ்கேன் வந்து ஏன் இவ்வளோ காஸ்ட்லி ஆகிறதுக்கு ரீசன் வந்து the cost of the production of the medicine is very high. 25,000 rupees ஆகும் ஒரு மெடிசன். ஸோ அதனால் அந்த ஸ்கேன் காஸ்ட், ஸோ மெடிசன் காஸ்ட் வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி வந்துடும். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து இங்கே அந்தந்த ஊரில் அந்தந்த மெடிசன் ப்ரொடக்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேனுடைய காஸ்ட் வந்து வெரி கம்மியாகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெட்-சிடின்னு சொல்கிற ஒரு மிஷின். பெட்-சிடி ஸ்கேனுங்கிறது என்னென்னா மெயினாக கேன்சர் இருக்கா இல்லையா உடம்புல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுற ஸ்கேன். ஸோ இது வந்து பேஷண்ட் ஃபஸ்ட்டு வந்தால் என்ன ஸ்டேஜுன்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு வியாதி பாக்கி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வியாதி பாக்கி இருக்குது அப்படின்னா தென் உங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. வியாதி இல்லை அப்படின்னா தென் யூ வில் பி ஆன் ஃபாலோ. ஸோ இந்த ஸ்கேன் வந்து எப்படி மற்ற ஸ்கேனுக்கு விட இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி மெடிசன் அந்த மருந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த மருந்து வந்து வெரி காஸ்ட்லியஸ்ட் மருந்து. அந்த மருந்தோட லைஃபே வந்து 2 hours தான் வருங்க. ஸோ அந்த மருந்து வந்து இட்ஸ் கால்ட் அஸ் F18 FTG, ஃப்ளூரோ டிஆக்சி குளுக்கோஸ் F18ன்னு சொல்கிறது. இந்த மருந்து வந்து இங்கே ப்ரொடக்ஷன் வந்து பெங்களூர் வந்து நாங்கள் டெய்லி வாங்கி அந்த பேஷண்ட் இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடியே ஒரு 45 minutes வெயிட் பண்ண சொல்லி தென் இந்த ஸ்கேன் பண்ணுவோம். Good morning. I am Dr. Karthika, radiation oncologist of Ramakrishna Hospital. So we have started radiation therapy. Initially it was called current treatment, and now we have come to an era where we do adaptive radiotherapy. Evolution of radiation therapy starts from 1900s, where radioactivity was invented, and those days radiation was used mainly for skin cancer treatments, and it was given as only a single dose of radiation. Slowly it was evolving into fractionated radiotherapy, and teletherapy and brachytherapy came into treatment. Radiation treatment has 2 types of treatment options. We have external radiotherapy and brachytherapy, which is called internal radiation. External radiotherapy, first it was given with cobalt-60 teletherapy units. Cobalt-60 is a radioactive source and it was introduced in 1950s. Slowly megavoltage era came in. Even cobalt-60 is a megavoltage treatment unit, and in that linear accelerators were introduced. Linear accelerators use high energy X-rays for treatment of all deep-seated tumors. That was a very big invention in the field of radiotherapy. And as we move on, these linear accelerators were become equipped with so many modern treatment options like 3D conformal radiotherapy, the intensity modulated radiotherapy, stereotactic radiotherapy, and stereotactic body radiotherapy. And nowadays we even have proton beam radiotherapy, which is on the pipeline. And this is our machine, linear accelerator. It is Synergy Plus. It is equipped with intensity modulated radiotherapy and stereotactic radiotherapy. Radiosurgery options are available in this machine, and we are able to do all the high precision radiotherapy with this equipment. All the newer inventions in radiotherapy are mainly for reducing side effects, because from the initial days, even with the telecobalt therapies, the cure in radiation treatment is not greatly enhanced or it is never decreased. X-rays hit the normal tissues as well as the malignant tissues the same way. That is why all the newer inventions were focused on reducing the side effects. So intensity modulated radiotherapy, what it actually does is it increases the dose, or we can say it gives very good treatment of the tumor. At the same time, it reduces the side effects by we can modulate or reduce the dose to the normal tissues.
This is the advantage of all the newer technologies in radiotherapy. வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணபிரியா, கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர். கதிர்வீச்சுனா என்ன, அதை பற்றின பயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள் இதை நீக்குவதற்காக தான் இந்த சிறு தொகுப்பு இப்போது அழைக்கப்படுகிறது. கதிர்வீச்சு அப்படிங்கிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னமே கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஒரு 30-40 வருஷங்களுக்கு பெரிய வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சு. 1930களில் கதிர்வீச்சு கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு கரண்ட் சிகிச்சைன்னு அழைக்கப்பட்ட அந்த சிகிச்சை இப்பொழுது 2018ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்த அடாப்டிவ் ரேடியோ தெரப்பிங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கதிர்வீச்சு சிகிச்சை என்பது 2 வகைப்படும். வெளிக்கதிர்வீச்சு சிகிச்சை, உள்கதிர்வீச்சு சிகிச்சை. முதல்ல வெளிக்கதிர்வீச்சு சிகிச்சைனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம நார்மலாக எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு, சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்குன்னா அதுலேயே கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தியான எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது வைத்தியத்துக்கு சிகிச்சை முறைக்கு யூஸ் பண்ணுறது தான் கதிர்வீச்சு சிகிச்சை, எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட். அந்த எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் வெளிக்கதிர்வீச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல 1950களில் கோபால்ட் தெரப்பி அப்படிங்கிற சிகிச்சை முறை மிஷின் கண்டுபிடிக்கும். கதிர்வீச்சு சிகிச்சை என்பது 2 முறைப்படும். வெளிக்கதிர்வீச்சு சிகிச்சை, உள்கதிர்வீச்சு சிகிச்சை. வெளிக்கதிர்வீச்சு சிகிச்சை முறைகளில் 1930களில் கோபால்ட் சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது கன்வென்ஷனல் ஆர்டி அப்படின்னு அழைக்கப்பட்ட சிகிச்சை இப்பொழுது பரிணாம வளர்ச்சி அடைந்து 3D கன்ஃபார்மல் ரேடியேஷன் தெரப்பியாக வளர்ந்து மேலும் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஐஎம்ஆர்டி, இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்பட்டது 1990களில். இப்போ அதில் இன்னுமே இந்த கடந்த 20 வருடங்கள் கதிர்வீச்சு சிகிச்சை முறை, இன்ஃபேக்ட் புற்றுநோய் சிகிச்சை முறைக்கே ஒரு பொற்காலம்னு நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டு இப்பொழுது இந்த 20 வருடங்களை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ரேடியேஷன் தெரப்பி, அதாவது கட்டி எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நம்ம கதிர்வீச்சை நல்லா கூர்மையாக கவனித்து அந்த இடத்துக்கு மட்டும் சிகிச்சை பண்ணிக்கிற மாதிரி ஐஎம்ஆர்டி, SRSSRT, ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி, ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி என்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது. இந்த கதிர்வீச்சு சிகிச்சை கருவி ரொம்ப நவீன சிகிச்சை முறைகளை உள்ளடக்கின ஒரு மிஷின் ஆகும். இதில் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் லைக் ஐஎம்ஆர்டி, SRSSRT எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் கோன் பீம் சிடின்னு சொல்லுவோம், அதாவது சிகிச்சை கதிர்வீச்சு சிகிச்சை நம்ம கொடுக்குறப்போ அது கரெக்டாக போகுதா, நம்ம தேவையான இடத்துக்கு மட்டும்தான் போகுதா, சுற்றி இருக்கிற சாதாரண திசுக்கள் காப்பாற்றப்படுகின்றதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு இதுலேயே இன்பில்ட் சிடி ஆடட் ஃபீச்சராக இதில் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம கதிர்வீச்சு கொடுக்குறப்போ தேவையான கேன்சர் அணுக்களை மட்டும் அழித்து விட்டு தேவையில்லை, அதாவது காப்பாற்றப்பட வேண்டிய சாதாரண திசுக்களை நல்ல முறையில் காப்பாற்றி வைத்தியம் பண்ணிக்க முடியும். அதனால் பக்க விளைவுகள் ரொம்ப கம்மியாகவும் வியாதி குணமாகறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவும் காணப்படுகிறது. சமீப காலகட்டங்களில் கண்டுபிடிப்புகள் எல்லாமே பக்க விளைவுகளை கம்மி பண்ணி அதே சமயத்தில் வியாதியை பூர்த்தியாக குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை மிக அதிக அளவில் அதிகமாக்கி இருக்கிறதா சொல்லலாம். Greetings to all. I am just here to tell a small summary of what a surgical oncologist does to cancer patients. Cancer, the word doesn't mean it's the end. There is a can in cancer, and a surgical oncologist, that is a surgeon who operates on cancer patients, does a strong part in it. Surgery doesn't mean that it is mutilation or cutting off a part. Surgical oncology has evolved from what it was as a radical surgery to more and more of conservative surgeries, that is organ preservation. What it means really is, in olden days it used to be only removal of parts completely for any cancer, but with the advancement of our fellow oncology subsects like the medical oncology, that is the chemotherapy and radiotherapy, we institute them earlier on to downsize or bring the size of the tumor down so that we can do lesser surgeries and cause less removal of parts completely. For example, nowadays we do lot of breast conservation surgeries. We need not remove the full breast, but we can remove only the tumorous part, and the rest of the breast can be treated with radiation. All the same, in the case of voice box cancer, it used to be removal of the voice box initially. Now chemotherapy and radiation have a very strong role that they can even cure
and if at all whatever remains, we can do conservative surgeries. All the same, removal of the lower part of the colon, what we call as malakodal in Tamil, where we used to do only what is called a colostomy, permanent colostomy earlier. Now, use of the chemotherapy and radiation before surgery helps to put back the parts of the colon which remains after removal of the tumor, and so the patient can pass motion through the normal passage. So, all the same, how a surgical oncologist is different from a general surgeon. I myself have been a general surgeon and now I am a cancer surgeon. What is the difference I find, what I can deliver to my fellow patients? The thing is, a surgical oncologist works with the knowledge of how the tumor behaves in mind. So, they know how much of clearance is to give, how much of normal tissue has to be removed so that the patient's local, the disease coming back in the local place has to be kept to the most minimum as possible, because every time a tumor recurs, the patient's chance for getting cured becomes halved. So to optimize, we have to achieve that radicality of surgery, at the same time preserve the organ. This is what a surgical oncologist does. And all the same, he has to be open-minded to take the help of the medical oncologist for chemotherapy and the radiation oncologist for radiotherapy whenever required. So to maximize cure and at the same time preserve the function of the organ should be the motto of a surgical oncologist. It has been proved beyond doubt in literature that surgeon is one very significant single prognostic factor. Prognostic factor means a person who can have an impact on the cure of cancer. So that's what we do, and we always look forward to my strong point on awareness of the public to be kept up, so that we will do less but still maximize the cure. That is early detection. That is what we want the public to come to us for, so that we will do smaller surgeries at the same time have the highest chance for cure. Thank you. வணக்கங்க. நான் வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை பற்றி பேச போகிறேன். இப்போ அறுவை சிகிச்சைங்கிறது வந்து தொன்று தொட்டு இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பு முன்னாடி இருந்தே சுசுரூத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாளடைவில் என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அது மருவி அதெல்லாம் அபிவிருத்தி ஆகி நல்லா டெவலப் ஆகி அறுவை சிகிச்சை இன்றைக்கி வந்து ஒரு ஹை டெக்னாலஜி மாதிரி ஆகிருக்குங்க. ஸோ இப்படி இதே மாதிரி அதே அறுவை சிகிச்சை அபிவிருத்தியான மாதிரியே இந்த மனிதனுக்கு புற்றுநோய் பற்றி புரிந்து கொள்ளுதல், அது நோய் எப்படி வளரும், எப்படி பரவும், எவ்வளோ வேகமாக வளரும், இதுக்கு என்னென்ன மருந்து கொடுத்தா இதாகும், இது என்ன மாதிரி அறுவை சிகிச்சை பெற்றா, கதிர்வீச்சு கூட இதெல்லாமும் சேர்ந்து இந்த மாதிரி பல நுணுக்கங்களும் மனுஷனுக்கு நிறைய புரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரே அறுவை சிகிச்சைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வைத்தியம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த நோய்க்கு தகுந்த மாதிரி அறுவை சிகிச்சை, அதுக்கு தகுந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்குனால தான் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு இதை வந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தொழில் ஸ்பெஷலைசேஷன் பேர் இதுக்கு. தமிழில் வந்து ஒரு இதுலேயே நிறைய பகுதிகளாக பிரித்து பண்ண போகிறோம். இது அறுவை சிகிச்சையிலே அதே மாதிரி பொது அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்காக வந்திருக்கிறது. அதனால தான் இப்படி பண்ணும்போது எதுக்கு இப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி பண்ண நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து குணப்படுத்துகிற வாய்ப்புகள் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அது மட்டும் இல்லை, ஒரு மார்பக புற்றுநோய் அப்படின்னு எடுத்தோம்னா முதல்லாம் வந்து ஃபுல்லாக நெஞ்சு கூட வரைக்கும் போய் எடுத்து அப்போ விட்டுருவாங்க. அதுக்கு கூட வந்து நம்ம கீமோதெரப்பி கொடுக்கணுங்கிறது தெரியாது, அவங்க ரேடியேஷன் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. இப்போ மெதுவாக அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கீமோதெரப்பி ரேடியேஷன்லாம் ப்ராப்பராக அந்தந்த சீக்வன்ஸில் அது அந்தந்த கரெக்ட் லைனில் ட்ரீட் பண்ணிவிட்டு மார்பக கட்டியை மட்டும் எடுக்கிறதோ, இல்லை அக்கில் இருக்க நெறிக்கட்டி மினிமலாக கொஞ்சமாக எடுக்கிறது, அப்போ தான் நிறைய பாதிப்பு இந்த நோயாளிக்கு ஏற்படாமல் இருக்கிற மாதிரி அறுவை சிகிச்சைகள்லாம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதனால் இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக அந்த
நோயை பற்றி புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், எப்போ இந்த கீமோதெரப்பி யூஸ் பண்ணணும், எப்போ இந்த ரேடியேஷன் யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம மார்பத்தை காப்பாற்ற முடியும், எப்போ ஃபுல்லாக எடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஜென்ரல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தால் பத்தாது. ஸோ அந்த பர்டிகுலர் அந்த குறித்த நோய்க்கு குறித்த உறுப்புக்கான நோய்களுக்கு பற்றி தெரிஞ்ச நிபுணராக இருக்கணும், ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் தான் இதை வந்து நம்ம கரெக்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும். இதனால தான் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ரொம்ப முக்கியம்னு சொல்ல வர்றதுங்க. மேலும் என்னென்னா இப்போ அடுத்த இது என்ன பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக அறுவை சிகிச்சை பண்ணாமல் நோயாளிக்கு ஃபங்க்ஷன் குறையாமல், அதாவது செயல்பாடு அந்த உறுப்போட செயல்பாடு குறையாமல் அதே சமயம் நல்ல குணப்படுத்துகிற ரிசல்ட் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து அது அறுவை சிகிச்சை நல்லா மேலும் இன்னும் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஃபங்க்ஷன் ப்ரிசர்வ் பண்ணுறது, அடுத்தது அந்த உறுப்பினோட செயல்பாடு பண்ணுறது, மினிமலி இன்வேசிவ், அதாவது ரொம்ப நிறைய பெரிய அளவில் ஆப்ரேஷன் பண்ணால் குறிப்பிட்ட இதில் அளவாக பண்ணி அதே சமயம் பெஸ்ட் ரிசல்ட் நல்ல குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எப்படி வருமோ அதுதான் இப்போது அதை நோக்கி தான் இப்போது அறுவை சிகிச்சை அபிவிருத்தி ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலைசேஷன் இருந்தால் தான் இது பண்ண முடியும். இதனால தான் புற்றுநோய் அறுவை சிகிச்சை முக்கியம். அடுத்து நான் முதலே சொன்ன மாதிரி கீமோதெரப்பி எப்போ கொடுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எந்த மருந்து கொடுத்தா என்ன மாதிரி அறுவை சிகிச்சையில் பிரச்சனை வருமா, இந்த மருந்து கொடுத்தா எப்போ அறுவை சிகிச்சை பண்ணலாம், இதனால் வேறு பக்க விளைவுகள் வருமா, அதே மாதிரி ரேடியேஷன் கொடுத்தா என்ன மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணால் எப்படி பிரச்சனை வரும், இதனால் அறுவை சிகிச்சைக்கு என்ன தாக்கம் இருக்கும், இதெல்லாம் வந்து அந்த நிபுணருக்கு அதை பற்றி ஒரு தொடர்போ ஒரு அதை பற்றி தெரிஞ்சிருந்தா தான், நாலேஜ் இருந்தால் தான் அவங்க அதுக்கெல்லாம் பண்ண முடியும். இதனால தான் வந்து அறுவை சிகிச்சைங்கிறது இப்போது முதல்ல எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தது வந்து இப்போ வந்து அந்தந்த ஸ்பெஷலைசேஷன் மட்டும்தான் பண்ணுறது பெட்டர், ரிசல்ட்ஸ் நல்லா காமிக்க முடியும் அப்படிங்கிறது. எங்கள் இப்போ அலோபதியிலே நிறைய ஜேர்னல்ஸ், நிறையா வந்து இந்த பேப்பர்களில் இந்த ஜேர்னல்ஸ்னால் அந்த சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ், அறிவியல் தாள்கள், அதில் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பெஷலைஸ் பண்ணுற நிபுணர்கள் பண்ணுற ஆப்ரேஷனுக்கும் மற்றவங்க பண்ணுற ஆப்ரேஷன் நிறையா வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ இது பண்ணுறோம். அதாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் ஒரு டயக்னோஸ் பண்ணக்கூடிய புற்றுநோய்களில் 50% மேலே முக்கிய நிலையில் தான் ஒரு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4. ஆனால் ஆரம்ப நிலையில் இந்த புற்றுநோயை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் முழுசுமாக குணப்படுத்த முடியும். அதாவது சில புற்றுநோய்களை வந்து மரபணுக்கள்னால வரதை தடுக்க முடியாது. ஆனால் அதாவது பரம்பரையாக வரக்கூடிய மரபணுக்கள் கூடிய மாற்றங்கள்னால வரக்கூடிய புற்றுநோய்களால் தடுக்க முடியாது. ஆனால் ஒரு சில உணவு பழக்கங்கள், நம்மளுடைய தினசரி பழக்க வழக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் புகையிலை மெல்றது, சாப்பிட்றது, பீடி குடிக்கிறது, அப்புறம் பான்பராக் போடுறது, இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள். அப்புறம் உணவில் வந்து இந்த ஹை கேலரி கொழுப்பு சேர்ந்த உணவுகள் உட்கொள்வது, கலர்டு ஃபுட்டு, ரொம்ப உணவு வந்து எப்போதுமே சுவையாக இருக்கணும், அழகாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி அந்த உணவை அழகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அழகு சேர்க்கிற பொருட்கள் எல்லாம் ஆபத்தானவைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ரொம்ப நேரம் உடம்பை செரிக்காத உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட், ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி இவைகள் எல்லாம் தவிர்த்துட்டு காய்கறிகள், பழ வகைகளை டெய்லி டயட்டில் சேர்த்துக்கிறது, நார் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது, கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்கிறது, இப்படி நல்ல தினமும் ஒரு உடற்பயிற்சி பண்ணுறது, ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது, டொபாக்கோ அவாய்ட் பண்ணுறது, இவைகளெல்லாம் வந்து புற்றுநோயில் வந்து கண்டிப்பாக நமக்கு வரதை தவிர்க்கிறதுக்கு ஓரளவு கண்டிப்பாக உதவும். அதாவது நம்ம மரபணுக்களில் மாற்றம் தான் புற்றுநோய் கண்டிப்பாக வரலாம். ஆனால் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் புற்றுநோயை கொஞ்சம் இது பண்ண முடியும். ரெண்டாவது, 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க பொதுவாக மாஸ்கல் செக்அப் பண்ணிக்கணும். அந்த மாஸ்கல் செக்அப் பண்ணுறப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சில வந்து அறிகுறிகள் இருந்ததுன்னா, ஏதாவது தென்பட்டால் அவங்க மருத்துவர்கள் அவங்ககிட்ட அனுப்புவாங்க. அப்போ சரியான பரிசோதனைகள் பண்ண முடியும். ஆனால் அந்த மாஸ்கல் செக்அப்புங்கிற ஒரு கான்செப்டே நம்ம ஊரில் வந்து இன்னும் வரல. அதாவது லெஸ் தென் ஒரு 5% ஆஃப் பாப்புலேஷன் தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ 40 வயசுக்கு மேலே எல்லாருமே அந்த பரிசோதனை பண்ணுறப்போ புற்றுநோய் கட்டிகளை இது பண்ண முடியும். பெண்களுக்கு பொதுவாக 40 வயசுக்கு மேலே மேமோகிராம் பண்ணிக்கிறது, திருமணமான பெண்கள்னால் 25 வயசுக்கு மேலே 2 வருடத்துக்கு ஒரு பேப் ஸ்மியர் பண்ணிக்கிறது, இப்படிப்பட்ட பரிசோதனைகள் பண்ணிக்கிட்டாலே புற்றுநோயை வந்து ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும்.
எதற்காக இந்த மாதிரி விழிப்புணர்வு சொல்கிறோம் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம். இந்த புற்றுநோய் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா முழுசுமாக குணப்படுத்த முடியும். புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு வந்து வாழ்க்கைக்கான விழிப்புணர்வு. See, why we talk about cancer awareness much in India? Because it's much needed today, because the number of cancers that keep rising. One. Second thing, most of the cancers diagnosed at a very advanced stage, stage 3 and stage 4. When you diagnose a malignancy at a very advanced stage, you can only offer them, even though you do the chemotherapy or the radiation or the surgery, whatever modality, the patient ultimately fails. The cure rate comes down. So we just wanted to cure all the patients. That is what the aim and motto of any cancer specialist treats these patients. So for this, we have to create an awareness among the public to know that they should come early to detect cancers early. What we should do? We should basically understand that certain type of cancers, you can only prevent them by doing a screening test. For example, any woman above the age of 40 years can go for a mammogram. Any married woman can go for a cervical cancer screening above the age of 25 if she is actively involved in life. By doing all this, because most common cancers in urban India is breast cancer and rural India is cervical cancer. By doing this test, you can detect them at a very early stage. We see, for example, in America, when George Bush's wife has got malignancy, breast cancer, entire media created a hype. Now today, more than 70% of the breast cancer detected in the United States are less than 1 centimeter, are in situ cancers, in mammographically detected breast cancers. They need not need chemotherapy or a radiation. So this is this message has to reach the people, and we should know there are certain habits in your life. For example, taking junk foods, colored foods. Food can be healthy, but need not be beautiful. So the things which beautify your food also produces some harmful effects to our health. We should understand that. And avoiding junk foods, fast foods, and high fatty diet, you can prevent cancer. By taking a lot of vegetables, greens, and fruits, a lot of water, and doing moderate exercise, avoiding alcohol and tobacco can keep us at bay from a cancer. So we should understand that cancer awareness is mandatory, and we should also advise the people in the public to undergo screening tests regularly. And any men or women above the age of 40 years, it is always important to go for a master health checkup. In master health checkup, above the age of 40 years, once they do only yearly once or once in 2 years, they can detect some unexpected small lesions, either in cancer or in a cardiac or in a stroke. But unfortunately, in this country, we are not doing a master health checkup. Even among the doctors, the numbers are less. So the cancer awareness, why we are creating this cancer awareness is a way to know about cancer, to prevent cancer, to detect cancer early, because early cancer detection ensures go. This is a mantra.